இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க நாட்டுக்கோழி உரித்து சுத்தம் பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறப்ப சவுண்டு வந்துட்டு இங்கே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா இஞ்சி நல்லா வதங்கி வந்துட்டு கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் போடணும். ஏன்னா நாட்டுக்கோழி இல்லையா, கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நல்லா வெந்து வந்துட்டு உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டுருங்க. ஏன் இப்படி தண்ணியில் வேக வச்சுருக்கேன்னா, நாட்டுக்கோழி அதனால தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் மசாலாலாம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அளவு உப்பு, அவ்வளோதான். கொதித்த பிறகு இறக்கிடலாம்.